என்னுடைய அத்தா ஒருத்தங்க வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து கவர்மெண்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. எங்க அக்கா கட்டி கொடுத்த அத்தா இருக்காங்களே, அவங்க அண்ணன், அவர் பேர் ஐஎஸ் ஆறுமுகம்னு பேரு. அவர் இங்க இருந்தாரு. அவர் வந்து பாரதிய சாருக்கு ரொம்ப க்ளோஸ். அந்த காலத்துல பாரதிய சார் ரெசிடென்ட் டேட்டா இருக்கும்போது, அவர் புட்டனா சார்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எங்க அத்தா ஐஎஸ் ஆறுமுகம் அத்தானுங்கன்னா அவர் ரொம்ப பிரின்சிபல் மேன். அவர் யாருக்கும் ரெக்கமெண்டேஷன் பண்றது அதெல்லாம் அவருக்கு பிடிக்காது. அவங்களே முயற்சி பண்ணி. ஆமா, அதுவும் நான் போய் எப்படி என் நண்பன் பாரதிராஜா அவர்கிட்ட போய் நான் என் அசிஸ்டண்டா சேர்த்துக்கலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா நான் அவர் விடாம அவரே பாக்குறேன். யார? எங்க அத்தானு. நீங்க பாரதிராஜா சொல்லி கடைசி அசிஸ்டண்டா சேர்த்து விடுங்க தான் அப்படின்னா, அவர் ஒரு நாள் நீ பீச்சுக்கு வா அப்படின்னாரு. சரி பீச்சுக்கு போனேன். இந்த கண்ணகி சிலை தெரியுமா, அது கீழே தான் உட்காந்தும் போது அவர் வந்து அவரு எங்க அத்தா அவரோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து இருந்தாரு. அப்ப எனக்கு இன்னொரு அத்தான் ஒருத்தன் வந்து இங்க பிஹெச்எல் பேங்க்ல ஒர்க் பண்ணாங்க. அவர் பேர் சுந்தரராஜன் தான் கூப்பிடுவாங்க. அந்த சுந்தராஜ் தான் எனக்கு ஃபுல் வகையில சப்போர்ட். எப்படியாவது இவனை அண்ணன் பெரிய அண்ணன் அவருக்கு அவங்களுக்கு பெரிய அண்ணன் சொல்லி இவனை எங்கேயாவது பாரதிராஜா சேர்த்து அவர் தான் ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சு கூட்டு போவார். நானும் அவர் சுந்தரத்தானும் போய் அங்கே ஐஎஸ் ஆறுமுகத்தானும் பார்ப்பேன் பீச்சில். அவரு ஒரு நாள் இதை கதை சொல்லு அப்படின்னாரு. அப்போ நான் ஒரு கதை சொன்னேன். நம்மகிட்ட ஒன்று கதை இருக்கு, ஒரு கதை எடுத்து விட்டேன். திரைக்கதை நாலேஜ் உனக்கு இருக்குது, ஆனா நீ கதை நாலேஜ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவைஸ் பண்ணுப்பா அப்படின்னு. நான் அது வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். என்ன உனக்கு வீசா காண்டேகர் தெரியுமா அப்படின்னு. வீசா காண்டேகர் அப்படின்னா அப்படின்னு அவர் ஒரு நாவலிஸ்ட், அவர் பெரிய ரைட்டர். அவர் புக்ல நீ படிச்சே கிடையாது, படிச்சது இல்லை. ஓ ஹென்றி நாவல்கள் படிச்சது இல்லை. சரி வேணாம் விடு. கானா சுப்பிரமணியம் படிச்சிருக்கியா? நான் யாரு? அவர் நல்ல அவர் பயங்கர ரீடரு, பயங்கர ரீடரு. எல்லா புக்கும் ஜானகிராமன் முகமூல் படிச்சிருக்கியா அப்படின்றது தெரியல. என்ன அம்மா வந்தால் முதல் இதெல்லாம் படிச்சுட்டு வா அப்புறம் பாக்கலாம்னு போயிட்டேன்.